1995 நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அண்ட் தொகுப்பாளராக சேர்ந்தேன். அதான் என்னோட முதல் மீடியா பயணம்னு வச்சுக்கோங்க. எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் ரொம்ப வருடங்கள் வரைக்கும் எங்கள் பாட்டி வந்து அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே இல்லை. நாங்கள் எதாவது கேட்டாங்கன்னா ஷூட்டிங் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸ்கூலில் இதில் ஷெல்ஃபில் வந்து எல்லோரும் புக் வைக்கணும். என்னோட நோட் எடுத்து பார்த்தா அதில் அனாதைன்னு இருந்தது. நீங்கள் கேட்ட பாடல் அப்படிங்கிற நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் அந்த நிகழ்ச்சியோட ஹீரோயின். ஓகே, நாம் வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டர் மாதிரி தான். அதில் கூட போயிட்டு அவங்க பேசுகிறதுக்கு வேண்டிய கேள்விகளை கேட்குற ஒரு பர்சன் அப்படின்னு தான் நான் நினச்சிப்பேன். உங்களுக்கு ஃபேவரட் கடவுள் யார்? சாய்பாபா, கிருஷ்ணர். சரி, இப்போ சாய்பாபா நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா? படமாக தானே பார்த்துருக்கீங்க? ஆமாம் சார். அவர் விஷயங்கள் எல்லாமே புத்தகத்தில் அது மாதிரிலாம் படிச்சது. அது மாதிரி தான் எனக்கு எங்கள் அப்பாவும். இல்லாத ஒரு பொருள் இருந்தார். ஆனால் எனக்கு வந்து அவர் கூட அதிக நேரம் வந்து அவரோட செலவழிக்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்க. பிரபலங்களெல்லாம் சந்திக்கும் பொழுது அவங்கக்கிட்ட நான் இவரோட மகன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே தான் அதுதான் எனக்கு அப்பாவை பற்றி இப்படிலாம் இருந்திருக்காரா அப்படின்னு ஒரு எண்ணங்கள்லாம் வந்தது. டிவியில் பார்க்கும்போது ஏதாவது ஒரு குரல், அப்பா குரல் இப்படி தான் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறதோட சரி. நினைவு இருக்குதுங்கிறது ஒரு சில விஷயங்கள் தான் நினைவு இருக்குது. ஏன்னா எனக்கு 4 வயசு இருக்கும், அக்காவுக்கு ஒரு 5.5 வயசு, அப்பாவுக்கு அப்போ 29 வயசு, அம்மா ஒரு 6 வயசு சின்னவங்க. அந்த 29 வயசுக்குள்ளார அந்த மனிதர் வந்து ஆர்மியில் இருந்திருக்காரு. சீன போரில் வந்து பெருசாக ஏதோ ஒரு நிகழ்வை செஞ்சுருக்காரு. அதை பற்றி சிவகுமார் அங்கிள் கூட நிறைய எழுதியிருக்காங்க. நான் துறையில் போயிட்டு இவரோட மகன் அப்படின்னு சொன்னால் இவரோட பையனா அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னை அப்பாவோட நடல் என் கூடவே இருந்துகிட்ருக்கு. ரிசப்ஷன் ஒரு நாள் வெண்ணிராடை மூர்த்தி சார் உட்காந்துருந்தார். நடிச்சிருக்காங்களா அப்பா கூட? காசுதான் கடவுளோட படத்தில் நடிச்சிருக்காங்கல்ல. அவர்கிட்ட போயிட்டு நான் வந்து, சார் நான் பழைய ஆக்டர் சசிகுமார் தெரியுமா சார்? தெரியும். இவன் யார் அவன் வந்து அவரை பற்றி பேசுறதுக்குங்கிறவன்? அவரோட பையன். எது உட்காரு அப்படின்னு சொல்லி ஒன்று உட்கார வச்சுட்டு, அப்பாவும் அம்மாவும் அந்த விபத்து நடந்ததுக்கு பின்னாடி ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது அந்த கடைசி தருணங்களில் யார் போய் பார்க்க வந்தாலும் அவங்கள வந்து ஜெய்ஹிந்த் சொல்லு, வரவங்க எல்லாரையும் ஜெய்ஹிந்த் சொல்லுங்கள், ஜெய்ஹிந்த் சொல்லுங்கள், ஜனகணமன சொல்லுங்கள், சுவாமி சரணமையப்பா, இதுதான் சொல்லிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு வந்து 21 குண்டு வெடிப்பு அந்த இதோடு தான் மரியாதையோட, இராணுவ மரியாதையோடு தான் அவருக்கு அப்பா அடக்கம். அந்த சீன போர் முடிஞ்சதுக்கு பின்னாடி அவருக்கு வந்து ஜனாதிபதி விருதுலாம் கிடச்சிது. அதில் மிஸ்கிட்ட போய் யாரும் அப்படி எழுதியிருக்காங்க என்னன்னு கேட்டோன்னா அதுக்கப்புறமா தான் ஓகே யார் எழுதுனது, சரி டோன்ட் வரி வி ஆர் ஆல் தேர் அப்படின்னு என்ன இந்த மாதிரி எழுதியிருக்காங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறமா இந்த விஷயம் சொல்ல வச்சது. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நீங்கள் கேட்ட பாடல்ல இவர் பேக்வர்ட்லயே நடந்து பேசிட்டு இருப்பாரு. அவரை ஃப்ரண்ட்ல உட்கார வச்சு நான் இன்டர்வியூ பண்றதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மனப்பாடம் பண்ணது ஓகே சார். இருந்தாலும் நிஜமாவே நீங்க வந்து அவ்வளோ இன்ஸ்பிரேஷன். உங்களை பார்த்து தான் வந்து நாங்க வந்து ஆங்கரிங் பண்ணணும்ப்பா, செம்மையா பின்றாரே ஆங்கரிங்ல, எப்படி இவருக்குள்ள இவ்வளோ டேலண்ட் இருக்கும். அதாவது உங்க ஷோ வந்து பார்க்கும் போது நாங்க ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உட்காந்துருவோம். நீங்கள் கேட்ட பாடல் வரப்போது, இவர் பேச போறாரு அப்படின்னு. அதாவது இந்த சின்னவங்கல இருந்து பெரியவங்களை வரைக்கும் பிடிச்சிங்களே, அது எப்படி சொல்லுங்க? உங்ககிட்ட அந்த ஒரு ஆரா இருக்கு சார். தேங்க்யூமா. தெரியல, நம்ம பண்ணுற ஒர்க்கை ஒழுங்காக பண்ணுறது, சிரிச்ச முகத்தோடு பண்ணுறது, அவ்வளோதான். ஏன்னா அந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் கேட்ட பாடல் அப்படிங்கிற நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் அந்த நிகழ்ச்சியோட ஹீரோயின். ஓகே, நாம் வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டர் மாதிரி தான். அதில் கூட போயிட்டு அவங்க பேசுகிறதுக்கு வேண்டிய கேள்விகளை கேட்குற ஒரு பர்சன் அப்படின்னு தான் நான் நினச்சிப்பேன். பின்னாடி எவ்வளோ நடக்கலாம், ஆனால் அதில் பார்க்கும்போது என்னென்னா நம்ம அவங்கள பேச வைக்கிறது, பேசுறதுக்கான விஷயங்கள் என்னெல்லாமோ அது ஒரு ஆங்கராக ஒன்று பண்ணுறது அப்படின்னு பண்ணும்போது அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா, அது ஸ்ப்ரெட் ஆகுது இல்லை, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு உங்ககிட்ட வந்து நிறைய பேசணும், உங்களை பற்றியும் பேசணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அப்பாவை பற்றி நிறைய பேசணும். உங்களுக்கு அப்பா வந்து எவ்வளோ பிடிக்கும்? உங்களுக்கு ஃபேவரட் கடவுள் யார்? சாய்பாபா, கிருஷ்ணர். சரி, இப்போ சாய்பாபா நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா? படமாக தானே பார்த்துருக்கீங்க? ஆமாம் சார். அவர் விஷயங்கள் எல்லாமே புத்தகத்தில் அது மாதிரிலாம் படிச்சது. அது மாதிரி தான் எனக்கு எங்கள் அப்பாவும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அவ்வளோ நேரில் நான் வந்து ஒரு கடவுள் மாதிரி தான் அப்பா. என்னென்னா இல்லாத ஒரு பொருள் இருந்தார். ஆனால் எனக்கு வந்து அவர் கூட அதிக நேரம் வந்து அவரோட செலவழிக்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் எங்களுக்கு கொடுத்து வைக்கல, எங்கள் அப்பா கூடயும் அம்மா கூடயும். ஆனால் என்னென்னா அவர் விட்டுட்டு செஞ்ச செயல்களோட பாதிப்பு வந்து என்னென்னா எல்லாமே நல்ல ஒரு நேர்மறையான விளைவுகள் தான் இருந்திருக்கு.
அது நான் இந்த 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 துறைக்கு வந்ததுக்கு பின்னாடி தான் சந்திக்கும் பொழுது, பிரபலங்களெல்லாம் சந்திக்கும் பொழுது, அவங்கக்கிட்ட நான் இவரோட மகன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே தான் எனக்கு அதுதான் எனக்கு அப்பாவை பற்றி ஓஹோ இப்படிலாம் இருந்திருக்காரா அப்படின்னு ஒரு எண்ணங்கள்லாம் வந்தது. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அப்பா. இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் ரொம்ப க்ளோஸ் ஆகுதுன்னா உங்கள் அப்பாவோட ஷர்ட்டை நீங்கள் என்னைக்காவது எடுத்து போட்டிங்கன்னா அது உங்கள் அப்பாவோட வாசனை இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாசனையோ அந்த குரலோ சினிமாவில் கேட்குறதோட சரி, டிவியில் பார்க்கும்போது ஏதாவது ஒரு குரல் அப்பா குரல் இப்படி தான் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறதோட சரி, அந்த வாசனை, அப்பாவோட கோபம், அப்பாவோட சிரிப்பு, இதெல்லாம் ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு ஃப்ரேம்குள்ளார பார்த்து ரசிக்கிறதோட அதை தான் இருந்திருக்கே தவிர மற்றபடி அப்பாவை கட்டுப்பிடிச்சி அப்பா இன்றைக்கி நான் இதுவாக செஞ்சுட்டேன் அதை பண்ணிவிட்டேன், இன்றைக்கி வந்து ஸ்வேதா வந்து என்னை இப்படி இன்டர்வியூ பண்ணும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, இதெல்லாம் சொல்லி பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு நண்பனா ஒரு தோழனா நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரிலப்பா, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், ஏதாவது கைட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறதுக்கு ஒரு ஆளாக இல்லாத போயிட்டாங்கல்ல. அதனால் பார்க்கும்போது கடவுளாக தான் நம்ம நினச்சிக்கணும். சரி அவர் எங்கேயோ இருந்து கேட்டுட்ருக்காரு, நம்ம கூட இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கணும், அவ்வளோதான். ஓகே, கண்டிப்பா வந்து அப்பா உங்க கூடயே இதெல்லாம் கேட்டுட்டும் இருக்காரு. அண்ட் நீங்க சொல்லுங்க சார், அப்பா கூட இருந்தது ஒரு ரொம்ப குறுகிய காலம் எனக்கு தெரியும், அதுல உங்களுக்கு பெஸ்ட் மொமெண்ட் ஏதாச்சும் நடந்திருக்கும்ல? இருந்தது எல்லாமே பெஸ்ட் மொமெண்ட் தான், பட் ஸ்டில் எனக்கு நினைவு இருக்குதுங்கிறது ஒரு சில விஷயங்கள் தான் நினைவு இருக்கு. ஏன்னா எனக்கு 4 வயசு இருக்கும், அக்காவுக்கு ஒரு 5.5 வயசு, அப்பாவுக்கு அப்போ 29 வயசு, அம்மா ஒரு 6 வயசு சின்னவங்க. ஸோ அதுக்குள்ளார அந்த 29 வயசுக்குள்ளார அந்த மனிதர் வந்து ஆர்மியில் இருந்திருக்காரு, சீன போரில் வந்து பெருசாக ஒரு ஏதோ ஒரு நிகழ்வை செஞ்சுருக்காரு, அதை பற்றி சிவகுமார் அங்கிள் கூட நிறைய எழுதியிருக்காங்க. அது இன்றைக்கும் வந்து நான் துறையில் போயிட்டு இவரோட மகன் அப்படின்னு சொன்னால் இவரோட பையனா அப்படிங்கன்னு சொல்கிற மாதிரி என்ன அப்பாவோட நிழல் என் கூடவே இருந்துகிட்ருக்கு. அரசியல்லையும் வந்து பெரிய அளவுக்கு வந்திருக்காரு, காமராஜரோட சிஷ்யனாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ பெரிய இந்த மாதிரி ஒவ்வொரு அது 29 வயசுக்குள்ளார எல்லா இடங்கள்லையும் அவருக்கான நிறைய தாக்கங்களை ஏற்படுத்திட்டு போயிருக்காரு. 1995 நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அண்ட் தொகுப்பாளராக சேர்ந்தேன். அதான் என்னோட முதல் மீடியா பயணம்னு வச்சுக்கோங்க. அங்கே போகும்போது ரிசப்ஷன் ஒரு நாள் வெண்ணிராடை மூர்த்தி சார் உட்காந்துருந்தார். அவர் வந்து உங்க டாடியோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? ஆமா, அவங்க நடிச்சிருந்தாரு. நடிச்சிருக்காங்களா அப்பா கூட காசுதான் கடவுளோட படத்துல நடிச்சிருக்காங்கல்ல, இன்று வந்த இன்ப மயக்கம் இன்னைக்கும் எல்லாருக்கும் பயங்கரமான ஃபேவரட்டான சாங். எனக்கும் ரொம்ப ஃபேவரட். எங்க டாடி வந்து அது வாரத்துல 2 வாட்டியாச்சும் கேட்டுருவாரு. ஆமா, அவரு ஒரு சினிமா ஓல்டு சாங் கேட்கிற ஒரு பைத்தியம்னு வச்சுக்கோங்க. சினிமா பைத்தியம், சாங் பைத்தியம். அதுல இந்த சாங் எப்பவுமே வீட்டுல ஒலிச்சிட்டே இருக்கும். ஆனா அந்த சாங் வந்து நம்ம அப்பா தான் வந்து இருக்காரு இல்ல, நடிச்சிருக்காரு. ஆனா நிறைய பேர் அதுக்கு வாய்ஸ் கொடுத்து ஜெயலலிதா அதை ரீமிக்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த பாட்டே வந்து கலர்ல வந்திருக்கு. கலர்ல எங்க அப்பாவை பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்காரு. ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருப்பாருன்னு சொல்லுவாங்க. மிலிட்ரி பாடி நிறைய பேர் அதெல்லாம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ வெண்ணிராடை மூர்த்தி சார் உட்காந்துருந்தாங்க. அவர்கிட்ட போயிட்டு நான் வந்து சார் நான் பழைய ஆக்டர் சசிகுமார் தெரியுமா சார்? தெரியும். இவன் யார் அவன் வந்து அவரை பற்றி பேசுறதுக்குங்கிறவன் அவரோட பையன் எது உட்காரு அப்படின்னு சொல்லி ஒன்று உட்கார வச்சுட்டு he was a genius அப்படின்னு தான் சொன்னார். சரி, நாங்கள் யாருமே யோசிக்கல. அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன்னா ஸ்டோரி பேங்க்னு ஒன்று ஆரம்பிக்கணும். யார் வேணால் எந்த கதை வேணால் எழுதலாம், எந்த ஜானரில் வேணால் இருக்கலாம். அதை வந்து ஒரு பேங்க் ஒரு மாதிரி ஒன்று வச்சிடணும். டைரக்டர்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி கதைகள் வேணும் அப்படின்னு சொல்லும்போது எங்களை அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா இந்த கதைலாம் நல்லா இருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம். அவங்க பார்த்துட்டாங்கன்னா யார் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு அந்த பணம் போயிடும். சூப்பர், பிரில்லியன்ட் ஐடியா. அப்பவே வந்து ஸோ இது மாதிரி விஷயங்களை அவர் யோசிச்சிருக்காரு. ஸ்டோரி பேங்க்னு ஒன்று யோசிச்சாரு. இது யாருமே நாங்கள் இண்டஸ்ட்ரியில் யோசிக்கல, அதுவும் உங்கள் அப்பா தான் யோசிச்சாரு அப்படின்னு சொன்னார். ஸோ அது எனக்கு ஒரு புது விஷயமா இருந்தது. சரி, சினிமாவில் இப்படிலாம் யோசிச்சிருக்காரு மனுஷன் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு இதிலே வந்து அந்தியமந்தாரேன்னு ஒரு படம் ஒன்று வந்தது. அது விஷயமா திரு பாரதிராஜா சார் அவர்களை போய் பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ போயிருக்கேன். போகும்போது சசிகுமார் சார் பையனா நீ அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னார். அதாவது என்னென்னா அப்பாவும் அம்மாவும் அந்த விபத்து நடந்ததுக்கு பின்னாடி ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது அந்த கடைசி தருணங்களில் யார் போய் பார்க்க வந்தாலும் அவங்கள வந்து ஜெய்ஹிந்த் சொல்லு, வரவங்க எல்லாரையும் ஜெய்ஹிந்த் சொல்லுங்கள், ஜெய்ஹிந்த் சொல்லுங்கள், ஜனகணமன சொல்லுங்கள், சுவாமி சரணமையப்பா, இதுதான் சொல்லிட்டு இருந்திருக்காரு. பக்கத்தில் ரூமில் ஒய்ஃப் அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்கள பற்றி எதுவும் கேட்கல. ஒரு நினைவு தப்பி இருந்ததா என்னன்னு தெரியாது, எனக்கு தெரியாது, சொன்னவங்களும் சொல்லலை.
ஆனால் வரவங்க எல்லாருக்கிட்டையும் அந்த ஆழ் மனசில் இருந்தபோது கூட ஜெய்ஹிந்த் சொல்லுங்க அப்படின்னா இறுதி வரைக்கும் அவருக்கு வந்து 21 குண்டு வெடிப்பு அந்த இதோட தான் மரியாதையோட ராணுவ மரியாதையோட தான் அவருக்கு அப்பா அடக்கம். அந்த சீன போர் முடிஞ்சதுக்கு பின்னாடி அவருக்கு வந்து ஜனாதிபதி விருதுலாம் கிடைச்சது. அப்பா சீன போர்ல வின் பண்ணிட்டாரு. சீன போர்ல ஒரு முக்கிய பங்களிப்பா அவர் பண்ணியிருக்காரு. இந்தியா வின் பண்ணிருச்சு. இந்தியா வந்து அதுக்கு ஒரு உடன்பாடு ஏதோ ஒன்று வந்தது. ஜெயிச்சுதா இந்தியா வின் பண்ணிச்சு. கிரிக்கெட் மேட்ச் இருந்தா இந்தியா வின் பண்ணிச்சு தெரியுமா சொல்லியிருக்கலாம். இல்ல நம்ம சார் வந்து சசிகுமார் ஐயா அவர்கள் வந்து அதுல கேப்டன் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சொல்லும்போது எனக்கு புதுசு. எங்கள் வீட்டில் யாருமே சொல்லலை. என்ன ஆச்சுன்னா நாங்கள் வளரும்போது எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் ரொம்ப வருடங்கள் வரைக்கும் எங்கள் பாட்டி வந்து அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே இல்லை. சொல்லாமே யார் வந்தாலும் அவங்க அந்த வலியை தாங்கிப்பாங்க, சொல்லாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. வயசு சார் இருந்திருக்கும் அப்பா தவறும் போது? யாருக்கு சொன்னேம்மா, ஒரு 4 வயசு இருக்கும். 4 அக்காவுக்கு ஒரு 5-5.5 வயசு இருந்திருக்கும். அந்த மாதிரி தான். என்ன சொல்லியிருப்பாங்க, நாங்கள் எதாவது கேட்டாங்கன்னா ஷூட்டிங் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது வழக்கமாக நடக்கிறது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுடுவோம். ஷூட்டிங் போயிருக்காங்க, அப்புறம் வந்து மீட்டிங் போயிருக்காரு, வந்துடுவார், டெல்லியில் இருக்காங்க, ரொம்ப நாள் வரைக்கும் நாங்கள் டெல்லியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வளர்ந்து ஸ்கூல்லலாம் படிக்கும்போது கொஞ்சம் நமக்கும் சென்சஸ்னு ஒரு அறிவுன்னு ஒன்று வரும் இல்லை. அப்போ கேட்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஸ்கூலில் இதில் ஷெல்ஃபில் வந்து எல்லோரும் புக் வைக்கணும். என்னோடய நோட் எடுத்து பார்த்தா அதில் அனாதைன்னு எழுதிருந்தது. அதில் மிஸ்கிட்ட போய் யாரும் அப்படி எழுதியிருக்காங்க என்னன்னு கேட்டோன்னா அதுக்கப்புறமா தான் ஓகே யார் எழுதுனது, சரி டோன்ட் வரி வி ஆர் ஆல் தேர் அப்படின்னு என்ன இந்த மாதிரி எழுதியிருக்காங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறமா இந்த விஷயம் வந்து சொல்ல வச்சது. ஆமாம் அவங்க இல்லை அப்படின்னு. அப்போ என்னென்னா எங்களுக்கு அந்த பாதிப்புங்கிறது பெருசாக தெரியலை. ஓகே அவங்க இதனால் வரைக்கும் அவங்க இல்லாமல் இருந்துட்டோம். அம்மாவும் ஷூட்டிங் போயிருக்காங்க, அம்மா கூட போயிருக்காங்க அப்பா கூட அப்படிங்கிற. அம்மா வந்து திரைத்துறையில் கிடையாது, அப்பா மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ அவங்க கூட போயிருக்காங்க அப்படிங்கிற நினச்சிட்டு அந்த நினைப்பில் இருந்தாச்சு. சரி இப்படி ஒன்று சொன்னோடனே ஓகே பாட்டி இருக்காங்களே, நமக்கு தான் பாட்டி இருக்காங்களே, பாட்டி தானே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே வளர்ந்தாச்சு. அந்த மொமெண்ட் வந்து ஓகே அப்பா இல்லை அப்படின்னு நீங்க உணர்ந்துட்டீங்க. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டி கிட்ட போய் கேட்டீங்களா? பாட்டி கிட்ட பேசும்போது பழைய பேப்பர்லாம் இருந்தது. ஒரு தடவை எதுவும் சொல்லலை, பேப்பர்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் பார்க்கும் பீரோலே வச்சுருந்தாங்க பாட்டி. அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நடந்தது, இந்த தேர்தல் இப்படிலாம் நடந்தது. எங்களுக்கு அது நல்லா நினைவு இருக்குது. நான் என்னோடய யூடியூப் இதில் கூட சொல்லியிருக்கேன். நான் வீட்டில் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்னோட கடைசி நினைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து நின்றுட்டுருக்காங்க, கையிலேருந்துலாம் அப்படியே தோல் உறிஞ்சி இதாக இருக்குது, தொங்கிட்டுருக்கு. நல்லா படிக்கணும்னா அப்படிங்கிற ஒரு குரல் தான் எனக்கு கேட்ட மாதிரி இருக்குது. அந்த ஒரு இதுலேயும் ஆமாம், எங்ககிட்ட அப்பாவும் அம்மாவும் சொல்லும்போது கடைசியில் கேட்ட குரல் இதுவாக தான் இருந்தது எனக்கு. வேறு அதுக்கப்புறம் எந்த நினைவும் இல்லை. அவங்கள பற்றின விஷயங்கள் அப்படிங்கிறது. நாங்கள் வந்து நடிகர் சங்கத்தில் உட்கார வச்சுருக்காங்க. நாங்கள் அங்கேருந்து தான் அந்த இறுதி ஊர்வலம் ஆரம்பிக்குது. பெரிய கூட்டம் வந்தது. அதுவே ஒரு ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ கூட்டம் வந்தது. அந்த கூட்டத்துக்கு அப்போது நான் சொல்கிறது 74 அந்த கூட்டத்தில் வந்து நானும் எங்கள் அக்காவும் ஏதோ ஒரு ட்ராமா, எங்கள் பாட்டி அப்போ என்ன சொன்னாங்க, ஒரு டான்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி தான் எங்களை கூப்பிட்டு போகிறாங்க. எங்களை வந்து கிரீன் ரூம் மாதிரி இருக்கும், அந்த ரூமில் உட்கார வச்சுருக்காங்க. பழைய நாடக சவால், அப்பா அம்மாவோட கடைசி ஊர்வலத்துக்கு. ஆமாம், மேடையில் இருக்குது அவங்க. எங்களுக்கு அது என்னன்னு தெரியாது. இப்படியே மாறி 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 தான் வந்து சரி இந்த துறைக்கு வந்ததுக்கு பின்னாடி தேசிய நடிகர் சசிகுமாரோடைய மகன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இது பேர் ஒன்று இருக்குது.